ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி விலாக். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்குறோன்னா எக் பேஜோனாலே என்னென்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரங்க தான் டிவியில் பார்த்துட்டு எனக்கு இதுமாதிரி பண்ணி கொடுக்குறியா, நாங்கள் என்ன இதுன்னு பார்த்தா அவிச்ச முட்டை மேலே 4 வெங்காயத்தை போட்டுட்டு கடையில் 20 ரூபான்னு விற்கிறாங்களாம். அதான் நம்மளே பண்ணி கொடுக்கலான்னு இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு முட்டையை அவிய போட்டுக்கோங்க. அப்புறம் நீளமாக நறுக்கின பல்லாரி வெங்காயம், நீளமாக நறுக்கின வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக வத்தல், அதான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புளி தண்ணி, உப்பை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க, லெமன் ஜூஸ், இவ்வளோ தான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்டியில் எண்ணெயை வச்சு நம்ம நீளமாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும், பிளாக்குக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருங்க. அப்போ தான் கேரமலைஸ்ட் ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர். அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம பண்ண பூண்டு, நீளமாக நறுக்கிற வெள்ளை பூண்டையும் போட்டு அதே மாதிரி நல்லா பொரித்து எடுத்தால் அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு அடுப்பே தேவைப்படாது. முட்டை அவிக்கிறதுக்கு வெங்காயம் 2 பொரிக்கிறது, இது 3க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு தேவைப்படுது. அப்புறம் நமக்கு இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணாலே போதும். புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா புளியில் உள்ள நல்லா அந்த புளிப்பு சுவெல்லாம் இறங்குற அளவுக்கு எடுத்துகிட்டு அதே தண்ணி கூட லெமன் ஜூஸ், அப்புறம் அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணி, உப்பை நல்லா கரைச்சி அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தண்ணி ரெடி. அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி அது சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சோம்ல ஆனியன், அது அப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு, அது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த உப்பு புளி லெமன் ஜூஸ் அந்த தண்ணி, அதுக்கு மேலே மல்லி இலை வச்சா எக் பேஜோ ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.